ஒரு அல்லேலியா உற்சாகமாக சொல்லுங்க. சந்தோஷத்தோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. விடுதலையோடு ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, அப்போ உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாயிருங்கள் அப்படின்னு நேற்றைக்கு ராத்திரி நாம் தியானிக்க தொடங்கினோம். புதுப்பிப்பது நெருப்பில் வச்சு. புதுப்பிப்பது எங்கே வச்சு? நெருப்பில் வச்சு. நெருப்புக்குள்ளே போட்டால் தான் என்ன செய்ய முடியும்? புதுப்பிக்க முடியும். கறிக்கட்டையை கொண்டுட்டு கழுவுனா ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு நம்ம என்ன செஞ்சோம்? பார்த்தோம் இல்லையா? ஆமாம், கறிக்கட்டையை கொண்டுட்டு கழுவுனா 5 பைசா பிரயோஜனம் இல்லை. கறிக்கட்டையை 5 நிமிஷம் தீயில போட்டால் பிரயோஜனம் உண்டு அப்படிங்கிறது வரை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு ராத்திரி நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். நம்ம நடுவில் தெய்வம் இருந்தால் நடக்கும் அடையாளங்கள் என்னன்னு பார்க்கணும். அப்புறம் இந்த புதுப்பிக்கப்படுதல் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கணும். புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். முதல்ல நான் புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் நடக்கும் 7 அடையாளங்களை சொல்லுவேன். புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் நடக்கும் 7 அடையாளங்கள். புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் நடக்கும் 7 அடையாளங்களை சொல்லிட்டு அப்புறம் அந்த தேவன் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும், புதுப்பித்தல் என்றால் என்ன, அது கொஞ்சம் ஆழமான வார்த்தைகளாகும். அவைகளை நாம் முடிஞ்ச அளவு விரைவாக சொல்லி நாம் ஜெபிக்க போகிறோம். அப்போ நான் முதல்ல சொல்ல போகிறது, புதுப்பிக்கப்படாவிட்டால் நம்மிடையே காணப்படும் 7 அடையாளங்கள். டக்குன்னு நான் சொல்லுவேன். 1, அப்போஸ்தல நடபடிகள் 27ஆம் அதிகாரம் 30வது வசனம். பார்த்தீங்களா? நம்ம புதுப்பிக்கப்படலைன்னா என்ன செஞ்சாலும் பாவனையாய் செய்வோம். என்ன செஞ்சாலும் பாவனையாய் செய்வோம். இப்போ ஆவிக்குரிய காரியத்துக்குன்னு சொல்லி ஒரு கௌரவம் உண்டு. தெய்வத்துக்கு கொடுக்கிற மகிமைக்குன்னு சொல்லி ஒரு கௌரவம் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்கள் பழுதான ஒரு பலியை ஆண்டவர் கொண்டு கொடுத்தா ஆண்டவர் சொல்வார், அது எனக்கு தேவையில்லை, ஏன்னா அதில் பழுது இருக்கு. அப்போ தெய்வத்தை ஆராதிப்பதற்குன்னு சொல்லி ஒரு கௌரவம், தெய்வ சமூகத்துக்குன்னு சொல்லி ஒரு மதிப்புண்டு. இப்போ இவங்களால் அந்த மதிப்பை தெய்வத்துக்கு கொடுக்க முடியல. ஆனால் கொடுக்குற மாதிரி காட்டிக்கிடணும். கொடுக்குற மாதிரி காட்டிக்கிடணும். அப்போ என்ன செஞ்சாங்க? பாவனையாய் செய்தார்கள். எங்கள் இடத்துல எல்லாம் பாவனையாய் செய்தல்னு சொன்னால் நடிப்புன்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? நடிப்புன்னு சொல்லணும். இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்று பாருங்க, வாழ்கிறவர்களை விட நடிக்கிறவர்கள் கூடுதல். இந்த உலகத்தில் சம்பளம் கூடுதல் எதுக்கு தங்கங்களா? நல்லா வாழ்ந்தியலன்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டு யாராவது 1000 ரூபா தந்துட்டுண்டா? யாராவது நம்மளை கூப்பிட்டு நல்லா வாழ்ந்தியலன்னு சொல்லி 1000 ரூபா தந்துட்டுண்டா? ஆனால் நல்லா நடிச்சா இது சரியாவாது. நல்லா வாழ்ந்தா 25 ரூபா தரமாட்டணும். ஆனால் நல்லா நடிச்சா கோடிக்கணக்கில். அப்போ வாழ்கிறவர்கள் விட்டு விட்டார்கள், நடிக்கிறவர்கள் பெருகிவிட்டார்கள். எப்போ நடிக்கிறவர்கள் பெருகிறாங்க தெரியுமா? ஒரு ஆளை கண்மூடித்தனமாக பின்பற்றும்போம். இப்போ நான் போகிற இடங்கள் ஆட்கள்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் என்ன கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. யாரையும் நம்ம கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாது. கண்மூடித்தனமாக பின்பற்றினா என்ன நடக்கும் தெரியுமா? தேவ மனிதன் தேவ பிள்ளை என்கிற ஸ்தானம் போயிட்டு என்ன ஆயிடும்? நடிகன் ரசிகன். இவைய புரியாம இருக்கிறதா? ஐயா, அப்போ என் மேலே எரிச்சலாக இருக்கிறான்னு தெரியலையே, முறைச்சு பார்க்கணும். என்ன நடிகன் ரசிகன்? அப்போ நடிக்கிறதுக்கு தான் சம்பளமே கூடுதல். இன்னும் வரை நான் கேள்விப்பட்டதில்லை, ஐயா வாங்க நல்லா வாழ்ந்தியல 500 ரூபா இருக்கட்டு. உங்களுக்கு யாருக்கா கிடைச்சிருக்கா? ஆனால் நல்லா நடிச்சா கோடிகள். இப்போ பிரச்சனை சரி, அவங்கள விட்டு தள்ளுங்க, அவன் நடிக்கவோ என்ன வச்சுட்டு. இப்போ பிரச்சனை என்ன தெரியுமா? ஆவிக்குரிய உலகத்திலேயும் நடிகர்கள்.
எங்கேயும் நடிகர்கள், ஆவிக்குரிய உலகத்திலையும் நடிகர்கள். எனக்கு உண்மையை ஆராதிக்க முடியல, ஆனால் ஆராதிச்ச மாதிரி காட்டிக்கிடணும். எனக்கு உண்மையா ஜபிக்க முடியல, ஆனால் ஜபிச்ச மாதிரி காட்டிக்கிடணும். எனக்கு ஆவிக்குரிய காரியங்களை வைராக்கியமா செய்ய முடியல, ஆனால் செய்கிற மாதிரி காட்டிக்கிடணும். அதுக்கு என்ன செய்யணும்? பாவனையாய் செய்தார்கள். பாவனையாய் செய்ய தொடங்குறோம்னாலே புரிஞ்சுக்கிடணும், நான் இப்போ புதுப்பிக்கப்படணும். நான் இப்போ புதுப்பிக்கப்படணும். துருபிடிச்ச கோடாலியை வச்சு வெட்டுனா மரம் விழாது, சத்தம் கேட்கும், வேர்வை வரும், உடல் சோர்வு வரும். மரம் உங்களுக்கு என்ன தெரியல இல்லையா? நான் இங்கே நிற்கிறேன். மரம் என்ன செய்யாது? விழாது. அப்போ அந்த கோடாலி என்ன பண்ணணும்? நெருப்பில் போடணும். எங்க கொண்டு போடணும்? நெருப்பில் கொண்டு போடணும். நெருப்பில் கொண்டு போட்டு கொஞ்சம் நேரம் நெருப்பில் இருந்து எடுத்து நல்லா அடித்து அதை மறுபடியும் கூர்மையாக்கும்போ ஒவ்வொரு வெட்டிலையும் மரம் என்ன செய்யும்? விழும். இங்க ஏறெடுக்கப்படுகிற ஜபத்துக்கு தக்க மரம் விழுந்திருந்தா பட்டணமே அசைந்திருக்கணும் இல்லையா? இங்க ஏறெடுக்கப்படுகிற ஜபத்துக்கு தக்க பதில் வந்திருந்தா இவ்வளவு சபைக்குள்ள ஆட்கள் இருந்து வெளியே நிப்பனும் இல்லையா? என்ன பிரச்சனை? பாவனையாய் செய்கிறோம். பழுது பார்க்க புதிதாக்கப்படுவதற்கு முந்தைய நிலை பாவனையாய் செய்கிறோம். 1 2 மத்தேயு 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். மத்தேயு 23:27. இயேசுவானவர் சொல்றார், என்ன வெளியே நல்லா இருக்கு, உள்ள வேற ஏதாவது சொல்லி இருக்கலாம் இல்லையா? என்னெல்லாம் உதாரணம் சொல்லி இருக்கலாம். டைரக்டா சொல்லி கொடுக்கிறாரு, உள்ளே சடலம், உள்ளே சடலம், வெளியே. இனி கண்டிப்பா முறைச்சு பார்க்க வாய்ப்பு உண்டு, பிரச்சனை இல்லை. வெளியே உள்ளே சடலம், வெளியே என்ன மாதிரி? பியூர். புரியுதா உங்களுக்கு? நீங்களும் கண்ணாடிக்குள்ள இருந்து முறைச்சு பார்க்குது. ஏன்னா ஒன்று பாவனையாய் செய்கிறோம். நடிகர்கள் பெருகுகிறார்கள், ரசிகர்கள் பெருகுகிறார்கள். நடிகர்கள் பெருகுகிறார்கள், ரசிக்கிறவர்கள் பெருகுகிறார்கள். அப்புறம் என்ன பிரச்சனை? வெளியே வெள்ளை, உள்ள சடலம். 3 மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8வது வசனம். மூணாவது பிரச்சனை என்ன தெரியுமா? வார்த்தைக்கும் இருதயத்துக்கும் தொடர்பில்லை. எதுக்கும் தொடர்பில்லை. வார்த்தைக்கும் இருதயத்துக்கும் தொடர்பில்லை. வார்த்தை சொல்லுது அல்லேலூயா, இருதயம் சொல்லுது வேற வழி இல்லாம அகப்பட்டுட்டனே. வார்த்தை சொல்லுது ஓ glory to God. இருதயம் சொல்லுது எப்படியோ வந்து அகப்பட்டுட்டேன், இனி வாழ்க்கை பூரா ஒன்னும் உள்ளத்திலிருந்து வரமாட்டேங்குது. பார்த்தீங்களா? ஒண்ணுமே உள்ளத்திலிருந்து வரமாட்டேங்குது. ஒரு துதி ஆனாலும் உள்ளத்துல இருந்து ஒரு சோத்திரம் ஆனாலும் உள்ளத்துல இருந்து. ஒரு இடத்துல நான் கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். இது சரியான உதாரணம். கன்வென்ஷனுக்கு போயிருந்தேன். கன்வென்ஷன் முடிஞ்சு பேசிட்டு நிற்கும்போ ஒருவர் என்னிடத்துல வந்தாரு. வந்து என்னிடத்துல கேட்டாரு, நீங்க கன்னியாகுமரியில் இருந்தான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் ஆமா.
கன்னியாகுமரியில் எங்கன்னு கேட்டார். நான் இடத்த சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், நானும் உங்கள் மாவட்டத்தில் இருந்தால் ஊழியத்துக்கு வந்தேன். நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக மிஷினரிகள், கர்த்தருக்காக பயன்படுகிற அநேகர் நம்ம மாவட்டத்திலிருந்து எழும்புறது ஒரு பாக்கியம். அவர் சொன்னார், நானும் இந்த மாவட்டத்திலிருந்து தான் ரட்சிக்கப்பட்டேன். அப்போது சொல்லிட்டு சொன்னார், நான் ரட்சிக்கப்பட்ட காரியத்தை சொல்லட்டா? நான் சொன்னேன், சரி சொல்லுங்க. அவர் சொன்னார், ஒரு மகள் என்ன பார்க்க வந்தா. ஒரு மகள், நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிடணும், ஒரு மகள் என்ன பார்க்க வந்தா. மகள் என்ன பார்க்க வந்துட்டு சொன்னா, எங்கள் அம்மா வீடு எனக்கு பேரில் எழுதி வச்சிருக்கு. வீடு எனக்கு பேரில் எழுதி வச்சிருக்கு. ஆனால் அம்மைக்கு காலத்து பிறவுன்னு எழுதி வச்சிருக்கு. எனக்கு இப்போ வீடு அர்ஜெண்டாக விற்கணும். எனக்கு இப்போ வீடு அர்ஜெண்டாக விற்கணும். அம்மா வீட்டில் கிடக்கு. அம்மா செத்தாதான் வீடு விற்க முடியும். அம்மா சாகிறதுக்காக நீங்கள் மந்திரவாதம் பண்ணணும். அம்மா சாகிறதுக்காக நீங்கள் மந்திரவாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்மணி 50,000 ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்கு. 50,000 ரூபா அட்வான்ஸை கையில் வாங்கின இவர் அந்த பெண்மணிகிட்ட சொன்னாராம், இன்னைக்கு நைட்டு உங்கள் அம்மா செத்துப்போ. ஜோம் பண்ணுற ஆளுகளுக்கு கூட இவ்வளவு விசுவாசம் இல்லைனா? ஆவியில் நிரம்புற ஆளுகளுக்கு கூட இவ்வளவு தைரியம் இல்லை. இன்னைக்கு நைட்டு உங்கள் அம்மா செத்துப்போ. அந்த ஆள் அப்போ ராத்திரி தன்னுடைய வீட்டில் இருந்துட்டு ஒரு அசுத்த ஆவியை ஏவி விட்டாராம். ஏவி விட்டுட்டு சொன்னாராம், அந்த உயிரை எடுத்துட்டு வா, உயிரை எடுத்துட்டு வான்னு சொல்லி அந்த அசுத்த ஆவி இவங்க வீட்டுக்கு காம்பவுண்டரை போயிட்டு திரும்ப போயிருக்கு. காம்பவுண்டரை போயிட்டு ஆவி திரும்ப போயிருக்கு. மறுநாள் காலையில் இந்த பெண்மணி, காசு கொடுத்த பெண்மணி அங்கே போகுது. போய் அம்மா சாகலைன்னு சொல்லியிருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் உன்னை அனுப்பினேன். நான் அனுப்பினது காம்பவுண்டரை வந்துட்டு திரும்ப வந்து. அதனால் நான் இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னா, நான் இன்னைக்கு ராத்திரி வருவேன். இன்னைக்கு ராத்திரி நான் காம்பவுண்டுக்கு உள்ள உட்காந்து அனுப்பலாம். காம்பவுண்டுக்கு உள்ள உட்காந்து அனுப்பலாம். இவர் காம்பவுண்டுக்கு உள்ள உட்காந்து அனுப்பினார். காம்பவுண்டுக்கு உள்ள இருந்து அனுப்பினா டோர் வரப்போகுது, திரும்ப வருது. கொஞ்ச நேரமா அனுப்பிட்டு இருந்திருக்காரு, டோர் வரப்போகுது, திரும்ப வருது. கடைசியில தன் கையில இருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய ஆவியை எடுத்து சொன்னாராம், நீ என்ன ஆனாலும் உள்ள போய் உயிரை எடுத்துட்டு வரணும். அது வேகமா போச்சாம். வேகமா போயிட்டு திரும்ப இவர்கிட்ட வந்து சொல்லிச்சாம், இன்னி ஒரு தடவை என்ன அனுப்பினா நான் ஒன்று எடுப்பேன். இனி ஒரு தடவை என்ன அனுப்பினா நான் ஒன்று எடுப்பேன்னு. இவர் பயந்து எல்லாம் கட்டி பறக்கி எடுத்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. என்ன வாக்கும் அந்த வீட்டுக்குள்ள நிறையக்கு மறுநாள் பகல்ல இவர் வந்தார். மறுநாள் பகல இங்க வந்தா வீட்டுக்கு மத்தானம். மத்தானம் தெரியுமா? யூ நோ வாட் இஸ் மத்தானம்? யாருக்காவது தெரியுமா மத்தானம்னா என்னன்னு? யாருக்காவது தெரியுமா மத்தானம்? மத்தானம் தெரிஞ்சோம் கை தூக்குங்க. சகோதரர்களை யாருக்கும் தெரியாதா? மெத்தானம்னா கட்டலுக்கு பதில் கொஞ்சம் உயரமாக கிடக்க வேண்டி உண்டாக்கி போடுவோம் இல்லையா? வராந்தையில் கொஞ்சம் ஒய்த்து வைப்புன்னு இல்லை, ஒரு ஆள் கிடக்கத்தக்க அளவில் திட்டு திட்டு. சூப்பர். அந்த திட்டு இஸ் கால்டு மெத்தானம். ஒரு பாட்டியம்மா மெத்தானத்தில் கிடக்கு இவர் வந்தப்போ. மெத்தானம் கட்டிலுக்கு பதில் கட்டில் போல வீட்டுக்கு ஃப்ரெண்டில் உண்டாக்கி போடுவணும். அதில் சாணாங்கி எல்லாம் மழுவி போடுவணும். சாணாங்கி மழுவுதுன்னா யூ நோ வாட் இஸ் தட்?
அது தெரியுது இல்லையா? சாணாங்கி முழுவது தெரியுது. கட்டில் இல்லாத காலத்தில் சாணாங்கியில் உண்டாக்கி வச்சு கிடக்கிற ஏரியா தெரியல. பாதி ஆளோ மெத்தானத்தில் கிடந்திருப்பனும். இப்போ விஐபி மாதிரி இருப்பனும். கூட்டம் முடிஞ்சு கேட்டா தெரியும். நம்ம பின்ன பாட்டு போட்டு பாவம் இல்லையா? ஒரு அல்லையில சொல்லுங்க. இறுக்கி பிடிச்சு கை சூண்டி நீங்க மெத்தானத்தில் கிடந்துட்டு இல்லையான்னு கேட்டா எஸ் பாஸ்டர்னு சொல்லுவனும். அப்போ இவர் மறுநாள் காலையில் அந்த வீட்டில் வராரு. வீட்டில் வந்தா ஒரு பாட்டியம்மா உயிர் போகாம அந்த அந்த திட்டுல கிடக்கு. திட்டுல கிடந்துட்டு, ஏண்டா எனக்கு ஆவி வியலை தூக்காம வந்துன்னு இவர் பார்த்துட்டே நிற்கிறாரு. பார்த்துட்டு நிற்கும்போ எடைக்கு அந்த பாட்டியம்மா டக்குன்னு சோத்திரம். 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா, 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா அவங்கள தெரியாமலே சோத்திரம். இந்த சோத்திரம் சோத்திரம்னு வந்துட்டு இருக்கா. ஸ்தோத்திரம் சொல்றவனை விட்டு கொடுக்க முடியாது இல்லையா? சுற்றி தூதர்கள். ஸ்தோத்திரம் சொல்ற தேவ பிள்ளைய விட முடியாது இல்லையா? சுற்றி தூதர்கள். ஏன்னா என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும், முடிஞ்சா 1 நிமிஷம் கை தட்டுங்க, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு ஸ்தோத்திரங்களும் அந்தகார வல்லமைகளை நடுநடுங்க பண்ணுது. அப்புறம் அவர் சொல்றாரு, நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு பலவீனப்பட்டு உடம்பு முடியாம கிடக்கிற ஒரு பாட்டி அம்மாவை தூக்கிட்டு வரக்கு என்னோட ஆவிகளுக்கு முடியல. அந்த பாட்டி அம்மாவுடைய ஒரு சோத்திரத்துக்கு இவ்வளவு பவர் இருக்குன்னு சொல்லி என் கையில இருந்ததெல்லாம் கொண்டு ஆற்றுல போட்டுட்டு நான் இப்ப பாஸ்டரா இருக்கேன்னு. எனக்கு அது அவர் சொன்னப்போ ஒரே ஒரு காரியம்தான் எனக்கு மனசுல தோணிச்சு. ஒரே ஒரு வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த பாட்டி அம்மாவுடைய சோத்திரம் எங்கண்டு வந்திருக்கும்? அடி மனதில் இருந்து வருகிற ஒரு ஸ்தோத்திரம் ஆற்றம் பாம்பை விட பயங்கரமாக்கும். உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வருகிற ஒரு துதி பயங்கரமாக்கும். 2 நிமிஷம் கை தட்டி இருக்கிற இடத்துல வாயை திறந்து முழு மனதோட, ஆவியில, ஆத்மாவில, சரீரத்துல தெய்வத்தோடு இணைந்து பாருங்க. அந்த ஸ்தோத்திரத்தில் அக்கினி இறங்கும். அந்த ஸ்தோத்திரத்தில் அந்தகாரங்கள் உடையும். அந்த ஸ்தோத்திரத்தில் அற்புதங்கள் நடக்கும். ஒரு ஸ்தோத்திரமா இருந்தா கூட ரீபா கபா துரல் கபத்தரா அல்பா கந்த கத்த கல்மாந்தரா ரெந்தரா ஒன்னு சொல்ல முடியாதுன்னா ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கிருபை பெருகுது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க, கிருபை பெருகுது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஆவிக்குரிய காரியத்தில் எதை செஞ்சாலும் அது ஆழ் மனதில் இருந்து செஞ்சா அதுக்கு ஒரு பலன் உண்டு. அது ஒரு சோத்திரமா இருந்தாலும் அதுக்கு பலன் உண்டு. சில ஆட்களை பிரச்சனை என்ன தெரியுமா? சும்மா இருப்பணும். ஏன்னு கேட்டா சொல்லுங்க, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு எழுத படிக்க தெரியாது, எனக்கு வாசிக்க தெரியாது. அப்படி சொல்றதுனால சும்மா இருக்கப்படாதுன்னு. எல்லாருக்கும் சோத்திரம் சொல்ல தெரியும் இல்லையா? பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? அநேகர் சோத்திரம் பண்ணினாலே போதும், கிருபை பெருகும். அநேகருடைய சோத்திரத்துல கிருபை பெருகும். அப்போ பாவனையாய் செய்ய தொடங்குறோம். அப்புறம் வெளியே வெண்மை, உள்ளே சடலம். அப்புறம் வார்த்தைக்கும் இருதயத்துக்கும் தொடர்பு இல்லை. 4 நான் 3 காரியம் சொன்னேன். என்ன? நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில புதுப்பிக்கப்படாமல் போனால் நடக்கிறதாக்கும். 4
ஆவிக்குரிய வாழ்க்கையில வேர்விட முடியாத நிலைமை. என்ன நிலைமை? ஆவிக்குரிய வாழ்க்கையில வேர்விட முடியாத நிலைமை. நிசாரணமான காரியங்களுக்காக சர்ச்சை விட்டு போவாங்க தெரியுமா? நிசாரமான காரணங்கள். என்ன காரணம்? என்ன குத்தி பிரசங்கம் பண்ணாங்க, என்ன குத்தி பிரசங்கம் பண்ணாங்க. உண்மையிலே குத்தி பிரசங்கம் பண்ணதல்ல, உண்மையிலே பேசுனது ஆவியானவர். குத்து கரெக்டா நமக்கு கொண்டு சாத்தான் அதை ஒரு வாய்ப்பா. பண்டு குத்தப்பட்டவர்கள் ஞானசானம் எடுப்பணும், இப்ப குத்தப்பட்டவர்கள் ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அன்னை குத்தப்பட்டவர்கள் ஞானசானம் எடுத்தார்கள், இன்னை குத்தப்பட்டவர்கள் கத்தி எடுக்கணும். என்ன எப்படி குத்தலாம்? யார்கிட்டையும் ஒன்றும் சூடாக முடியாது. சூடான என்ன தெரியுமா? இப்புறத்துல 2 சூடானா இங்க சாதாரண விசுவாசியா இருப்பணும், இங்கண்டு சூடானா அப்புறத்துல போய் செக்ரட்டரி ஆகும். இப்புறத்துல ஐயோ சிரிச்சு சிரிச்சு கேளுங்க. இப்புறத்துல விசுவாசியா இருந்து சூடானது அப்புறத்துல போனப்போ செக்ரட்டரி. நல்ல காலம் சிலரெல்லாம் நம்ம சூடானாவிய பாஸ்டர் ஆகி போகணும். இந்த உள்ள வேறு இல்லாத மரம் உண்டு இல்லையா, அது வெளியே எவரோ உயரமா வளர்ந்தாலும் காற்றடிச்ச உடனே கீழே விழும். சாலமோனுக்கு பிரச்சனை அதாகும். சாலமோன் பயங்கர உயரமா வளர்ந்துட்டான், சரியான ஹைட்டில் வளர்ந்துட்டான். தென் தேசத்து ராஜஸ்திரி கேள்விப்பட்டு வந்து பார்க்கிற அளவில் உயரம். சாலமோனுக்கு சுத்தமா வேறு இல்லை. வேறு இல்லாம உயரத்தில் வளர்ந்ததுனால சாத்தா சிம்பிளா பிடிச்சு தள்ளி அங்க இட்டான். வேர் விட்டாங்க இல்லையா? வேர் விட்டவர்கள் காற்றடிச்சாலும் சரி, புயல் அடிச்சாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, காரி துப்பினாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்தை விட்டு என்னை யாரும் துரத்த முடியாதுன்னு உறுதியா இருப்பனும். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, நிந்தையோ, பாடுகளோ, அவமானமோ, நெருக்கமோ, வேற எந்த சிருஷ்டியோ, நிகழ்காரியமோ, வருங்காரியமோ எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஏன்னா நான் கர்த்தருக்குள்ள ஆழமாய் வேறு விட்டு இருக்கிறேன் சொல்றவங்க ஒன்னு கை தட்டி வா திறந்து ஆண்டவரை உயர்த்துங்க. வேறு விட்டு இருக்கிறேன். கவனிங்க கவனிங்க கவனிங்க. அடுத்த பிரச்சனை லூக்கா 8:13. சோதனை காலத்தில் பின்வாங்குகிற நிலை. என்ன நிலை? சோதனை காலத்தில் பின்வாங்குகிற நிலை. பயங்கர உற்சாகம், பயங்கர கிருபை, பயங்கர தேவ பிரசன்னம். திடீர்னு ஒரு சோதனை வந்து, திடீர்னு ஒரு சோதனை வந்தா ஆளை காணல. என்ன ஆச்சுன்னு பார்த்தா சோதனை காலத்துல நிக்கிற அளவு கிருபை இல்லை. செழிப்பான காலத்துல நிற்க தேவையான கிருபை இருக்கு. எல்லாம் அனுகூலமா இருக்கும்போது நிலை நிற்க தேவையான கிருபை இருக்கு. ஆனா சோதனை காலத்துல நிற்க முடியல. உண்மையான தேவ பிள்ளைகள் யார் தெரியுமா? உண்மையான தேவ பிள்ளைகள் எல்லா காலத்திலும் உறுதியாயிருப்பார்கள். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து நான் ஒண்ணு கூட சொல்லிட்டு அந்த பகுதியை விடுறேன். என்ன அடுத்த பிரச்சனை என்ன தெரியுமா? புதுப்பிக்கப்படாமல் இருந்தால் உள்ள அடுத்த பிரச்சனை உணர்வற்ற நிலைக்கு தள்ளப்படுவோம். எதுக்கு தள்ளப்படுவோம்? உணர்வற்ற நிலைமைக்கு தள்ளப்படுவோம்.
ஒரு சொப்பனம் இல்லை, ஒரு தரிசனம் இல்லை, ஒரு ஆவிக்குரிய பார்வை இல்லை, ஒரு தீர்மானம் இல்லை. யார் சொன்னாலும் நான் கேட்க முடியாது, நானும் அறிஞ்சு ஒன்றும் செய்யவும் முடியாதுங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டேன். அதுதான் உணர்வற்ற நிலை. சரி, நான் அதோட அந்த பகுதியை விடுறேன். இனி புதுப்பித்தலுக்கு ஒரு வார்த்தை. இன்னைக்கு நான் ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். புதுப்பித்தலுக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தேவன் நம்மோடு இருந்தால் நடக்கும் அடையாளங்களை சொல்லிட்டு நாம் ஜெபிக்கலாம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். நீங்கள் அங்கே 2 வார்த்தைகளை பார்க்க முடியும். உங்கள் பைபிளில் 2 வார்த்தைகள். 1 தகர்க்கப்பட்ட, 2 செப்பனிட்டு. பார்த்தீங்களா? அந்த முதல்ல சொன்ன வார்த்தைக்கு நான் ஒரு 2 விளக்கம் சொல்ல போகிறேன். தகர்ந்த அப்படிங்கிற ஒரு வார்த்தை உண்டு. தகர்ந்த என்ன வார்த்தை? தகர்ந்த. தகர்ந்தேன்னு சொன்ன உடனே என்ன புரிஞ்சுக்கணும் தெரியுமா? கேட்பாரற்று கிடந்ததுனால தகர்ந்தது. கேட்பாரற்று கிடந்ததுனால தகர்ந்தது. சில மதில் எல்லாம் இடிஞ்சு விழுந்து கிடக்கிற நீங்க பார்த்திருக்கீங்க இல்லையா? ஏன் அது இடிஞ்சு விழுந்தது? கேட்பாரற்று கிடந்ததுனால தகர்ந்தது. அது மழை, வெயில், இயற்கை பிரச்சனைகள், கண்காணிப்பில்லை, யாரும் சரிவர கவனிக்கல, மதில் இருக்கான்னு போய் பார்க்கல, அதனால தகர்ந்து விட்டது. அது தகர்ந்த. தகர்க்கப்பட்டேன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். தகர்ந்தேன்னு சொன்னா அதுக்கு பின்னால மனிதர்கள் இல்லை, அதுக்கு பின்னால மனிதர்கள் இல்லை. தகர்க்கப்பட்டேன்னா எவனோ பார்த்துட்டு இருந்திருக்கான். இங்க ஜபம் நடக்குது, இங்க ஆராதனை நடக்குது, இங்க பலி நடக்குது, இங்க 24 மணி நேரம் ஸ்தோத்திரம் நடக்குது, இங்க இருந்து ஒரு ஜப தூபம் பரலோகத்துக்கு வந்துட்டே இருக்கு. தேவ பிள்ளைகள் எப்பவும் உற்சாகத்தோட தெய்வத்தை தேடுகிறார்கள். இங்க வருகிறவர்கள் கிருபை உள்ளவர்கள். இங்க அடையாளங்கள் நடக்குது, இங்க அற்புதங்கள் நடக்குது. அப்போ யாரோ கவனிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. என்ன பண்ணலாம்? இருந்தாதானே ஜபம் பண்ணணும், இருந்தாதானே பலி இடுவனும், இருந்தாதானே ஜெபிப்பனும் அப்படின்னு சொல்லி எதிராளிகள் சங்கம் கூடிச்சனும். எதிராளிகள் சங்கம் கூடி என்ன பண்ணிச்சுன்னு தெரியுமா? ஒரு டேட்டு திட்டம் போட்டணும். திட்டம் போட்டு மனசுல பிளான் பண்ணிச்சுனும். நாளைக்கு காலையில இவங்க வந்து பார்க்கும்போ இப்படி ஒரு பலிபீடம் இருந்ததாக தெரியக்கூடாது, இப்படி ஒரு பலிபீடம் இருந்ததாக தெரியக்கூடாது. அன்னைக்கு ராத்திரியோட பலிபீடத்தை தரமட்டம் ஆக்குச்சு. அத்தனை பேரும் கவனிக்கணும். என்ன? அன்னைக்கு ராத்திரியோட பலிபீடத்தை தரைமட்டம் ஆக்குச்சு. அதாவது தகர்ந்த அல்ல, தகர்ந்த அல்ல, தகர்க்கப்பட்ட. எப்போ எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தில் நாம மும்முரமா இருக்கிறோமோ அப்போ எல்லாம் அந்தகார வல்லமைகள் திட்டம் போடும். எதற்காக? எப்படியாவது தகர்த்து போடும்படி. இவங்களை எங்க கொண்டு மாட்டலாம், அந்த பிள்ளை எங்க சிக்க வைக்கலாம், எந்த பிள்ளை எந்த காதல்ல வலிச்சு போடலாம், இந்த வீட்டுக்குள்ள எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம், ஊழியத்தை எப்படி தடுக்கலாம், வேகத்தை எப்படி குறைக்க பண்ணலாம், எப்படி எங்க பிடிச்சா இவங்க நிப்பணும், எந்த தூண்டில் போட்டா இந்த குடும்பம் விழும் அப்படின்னு சொல்லி தகர்க்கும்படி யோசனை போட்டு அதனுடைய முடிவு நிலை என்ன தெரியுமா? ஒரு ராத்திரியில இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட்டார்கள். இருந்த இடம் தெரியாமல் அழித்து விட்டார்கள். தயவு செஞ்சு என் கூட சேர்ந்து நீங்க கவனிங்க. உதாரணம், ஒரு உதாரணம்.
உதாரணத்தில் எனக்கு 50 வயசு, உதாரணத்தில் எனக்கு 50 வயசு. அந்த பலிபீடம் தகர்க்கப்படும்போ எனக்கு 30 வயசு. அந்த பலிபீடம் தகர்க்கப்படும்போ எனக்கு 30 வயசு. அப்படின்னா என்னுடைய 10 வயசுல இருந்தே நான் அந்த பலிபீடத்தை என்ன செய்கிறேன், பார்க்குறேன். எத்தனை வருஷம் நான் பார்த்துருக்கேன்? 20 வருஷம் பார்த்துருக்கேன். ஏன் 10 வயசுல நான் பலிபீடத்தை காண தொடங்கினேன். இடிக்கப்படும் எனக்கு எத்தனை வயசு? 30 வயசு. அப்ப எனக்கு தெரியும் அங்க ஒரு பலிபீடம் இருந்துன்னு. பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ 19 வயசுள்ள பிள்ளைகளுக்கு பேசுங்க. இப்போ 19 வயசுள்ள பிள்ளைக்கு தெரியாது. இப்போ 18 வயசுள்ள பிள்ளைக்கு தெரியாது. ஏன்னா அவங்க பிறக்கக்கு 2 வருஷத்துக்கு முன்னே எனக்கு தெரியும். ஏன்னா நான் 20 வருஷம் அதை பார்த்துட்டு இருந்தேன், அதனால எனக்கு தெரியும். ஆனா இப்போ 20 வயசு உள்ள ஆட்களுக்கு அங்க ஒரு பலிபீடம் இருந்துன்னு தெரியாது. ஏன்னா சத்துரு ஒரு இடத்தை அழிச்சா ஒரு கல்லு கூட மீதி இல்லாம அழிப்பான், மீதி இல்லாம அழிப்பான். காலா காலங்களா தகர்க்கப்பட்டு கிடக்கு. யாருக்குமே தெரியல. அந்த சந்ததியில யாருக்குமே அங்க ஒரு பலிபீடம் இருந்ததாக தெரியாது. அங்க ஒரு ஜபப்பறை இருந்துடணும், அங்க ஜபம் நடந்துடணும், அங்க அற்புதங்கள் நடந்துடணும், அங்க முழங்கால நிற்கும்போது தீ பிடிச்சுன்னு சொன்ன ஆட்களுக்கு தெரியவே செய்யாது. இப்போ ஆண்டவர் எலியாவுடைய ஆவியை ஏவுறாரு. எலியாவுக்கும் தெரியாது. எலியாவுக்கும் கர்மேல்ல ஒரு பலிபீடம் இருந்ததும் அது தகர்க்கப்பட்டதும் எலியாவுக்கு தெரியாது. அப்ப எலியாவுக்கு அங்க ஒரு பலிபீடம் இருந்துன்னு ஒரு அறிவு வரணும்னா யாரு வெளிப்படுத்தி இருக்கணும்? யாரு வெளிப்படுத்தி இருக்கணும்? கர்த்தர். கர்த்தர் வெளிப்படுத்தினாரு தகர்க்கப்பட்ட ஒரு பலிபீடம் இங்க உண்டுன்னு. கர்த்தர் வெளிப்படுத்தினதுல இருந்து அவனுக்கு ஒரு ஏக்கம். அவனுக்கு ஒரு ஏக்கம் தெரியுமா? திரும்ப கட்டப்படணும். எத்தனை பேர் ஒரு திரும்ப கட்டப்படுதலை விரும்புறீங்க? அவங்க மட்டும் கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுக்கு ஒரு ஆசை, அவனுக்கு ஒரு வாஞ்ச, அவனுக்கு ஒரு வைராக்கியம். திரும்ப கட்டப்படணும். கர்த்தருடைய காரியம் திரும்ப நடக்கணும். ஜபத்துக்கு உயிர் வரணும், ஆராதனைக்கு உயிர் வரணும். கர்த்தருடைய எங்க சத்துரு இடிச்சானோ அதே இடத்துல எழும்பி நிற்கணும். அதே இடத்துல எழும்பி நிற்கணும். நல்லதானே? தகர்க்கப்பட்டு விட்டது அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடே நல்லதுதானே? ஏன்னா பாதி ஆட்களுக்கு தெரியவே இல்லை. பாதி ஆட்களுக்கு தெரியவே இல்லை உடைக்கப்பட்டு விட்டது இப்படி ஒன்று இருந்துட்டே தெரியல. ஆனா எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தப்போ அவனுக்கு தெரிஞ்ச அங்க ஒன்று இருந்து அதை திரும்ப நிலைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். எங்க 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 உங்க குடும்பத்தின் எல்லைகளுக்குள்ள சத்துரு கைய வச்சு தகர்த்து போட்டானோ அங்க எல்லாம் கர்த்தர் திரும்ப கட்ட விரும்புகிறார். 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாய திறக்கணும். அத்தனை பேரும் வாய திறக்கணும். ஊடமல் கபரபலபரபலவா ரியந்தரபலபரபலவா. இந்த ஆண்டுல திரும்ப எடுப்பித்து கட்டப்பட போகிறீர்கள். இந்த ஆண்டுல திரும்ப எடுப்பித்து கட்ட போகிறார். நல்ல கைதட்டி நல்ல வாய திறந்து உடாபா சக்கரபா. எங்க உடைக்கப்பட்டாயோ, எங்க நொறுக்கப்பட்டாயோ அந்த பகுதியில கர்த்தர் தமது கையை நீட்டுகிறார்.
ஒரு சந்ததி எழும்பட்டோ, வைராக்கியம் உள்ள ஒரு சேனை எழும்பட்டோ, கிருபையுள்ள ஒரு சந்ததி எழும்பட்டோ, அபிஷேகம் உள்ள ஒரு சந்ததி எழும்பட்டோ, தேவ பிரசன்னம் உள்ள ஒரு சந்ததி எழும்பட்டோ, வைராக்கியத்தோட கட்டுகிற ஒரு சந்ததி எழும்பட்டோ எழும்பட்டோ. ரீ பா 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 ஓ ராபா ஷாகாதாரா. எங்க எங்க ஊழியங்கள் தகர்க்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஊழியங்கள் எழும்படும். எங்க எங்க ஜப பீடங்கள் உடைக்கப்பட்டதோ அங்கெல்லாம் ஜப எழும்படும். எங்க எங்க ஆராதனை இடிஞ்சு விழுந்ததோ அங்கெல்லாம் மறுபடி எழும்படும், மறுபடி எழும்படும். ஏன்னா பார்த்து கொண்டு மௌனமாயிருந்து தம்மை பரிகாசம் பண்ண ஒட்டுகிற ஒரு தேவன் அல்ல அவர். வந்தாய் ஒரு எபிரேய வார்த்தை சொல்லி, ஒரு தமிழ் வார்த்தை சொல்லுங்க. செப்பனிடுதல். மெதுவா சொல்லுங்க, ஆட்களுக்கு கேட்டா பிரச்சனை ஆகும். செப்பனிடுதல். சகோதரர்களே, செப்பனிடுதல். ஒரு தடவை சொல்லுங்க, செப்பனிடுதல். இப்போ நீங்கள் சொல்லலை பார்த்தீங்களா, நீங்கள் சொல்லலை பார்த்தீங்களா. இப்போ இந்த பிள்ளைகள்கிட்ட சொல்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. நீங்கள் பாருங்க, அதாவது உதாரணம் நான் சொன்னது. தங்கங்களை சொல்லுங்க, செப்பனிடுதல். பார்த்தீங்களா, இவ அதை விட பயங்கரமாக பேசணும். தங்களா உங்களை நம்பலாம் இல்லையா? எஸ் சொல்லுங்க, செப்பனிடுதல். செப்பனிடுதலுக்கு எபிரேய மொழியில் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, ராஃபா. என்ன ராஃபா? ராஃபான்னா என்ன? இது தெரியாத ஆளுவளை சுகம். யார சுகம் ஆக்கணும்? நோயாளிய. யார சுகம் ஆக்கணும்? நோயாளிய. அதுக்கு அங்க நோயாளியே இல்லையே. அங்க ரிப்பேர் இல்லையே பண்ணணும். அங்க என்ன பண்ணணும்? ரிப்பேர். ஆனா அங்க என்ன சொல்லிருக்கு? ராஃபா. ராஃபான்னா சுகமாக்குதல். சுகமாகுதல்னா அங்க நோய் இருக்கு. என்ன இருக்கு? நோய். அங்க என்ன நோய்? அங்க என்ன நோய்னா ஆராதிக்க முடியாத ஒரு வியாதி, உள்ளந்தரந்து ஜபிக்க முடியாத ஒரு வியாதி, தெய்வ சமூகத்தை நெருங்க முடியாத ஒரு வியாதி, நல்ல வாஞ்சியா தெய்வத்தை பின்பற்ற முடியாத ஒரு ஆவிக்குரிய வியாதி அங்க இருக்கு. அப்ப வெறும் தகர்க்கப்பட்டு விட்டது அப்படின்னு நீங்க நினைச்சு விட்டுவிடக்கூடாது. யாராவது மும்முரமா நின்று செயல்பட தொடங்கினா அவங்களுக்கு தெரியாமலே அவங்க பலவீனப்படுறாங்க. வாங்க தரிசனத்தோட சேர்ந்து நிற்போம், ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம், வைராக்கியமா போராடுவோம், திரும்ப கட்டுவோம்னு சொல்லி யாராவது கூட நின்னா திடீர்னு அவங்களுக்கு பலவீனம் வருது. முன்னணியில நின்று போராட வேண்டியவர்கள் பலவீனப்பட்டு விழுறாங்க. யாரெல்லாம் வைராக்கியமா எப்படியாவது கட்டணும்னு நினைக்கணுமோ அவங்களுக்கு தெரியாத பலவீனங்கள் வருது.
ஜபிக்க பாருங்க, ஜபிக்க வாஞ்சை உள்ளவன் ஜபிக்க முடியாத அளவு பலவீனப்படுறான். உங்களுக்கு புரியுது இல்லையா? உள்ள வாஞ்சை இருக்கு, முழங்கால் நிக்க உள்ள வாஞ்சை இருக்கு, ஆனா எலும்பு பூரா வலிக்குது. வாயை திறந்து சத்தம் போட விருப்பம் இருக்கு, ஆனா ஏகப்பட்ட பிரச்சனைகள். உபவாசம் பண்ணணும், ஜபிக்கணும், தெய்வத்தை நெருங்கணுங்கிற வாஞ்சை இருக்கு, ஆனா சரீரத்தில் பலவீனங்கள் தாக்கி விட்டது. அவன் பலிபீடத்தை செப்பனிட்டான்னு சொன்ன உடனே சாதாரணமான ஆட்கள் நினைக்கிறது போல 12 கல் எடுத்து வச்சான்னு நீங்க நினைக்க கூடாதுன்னு அவன் முதல்ல செயல்பட்டது என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஆவிக்குரிய போராட்டத்தை கொண்டு வருகிற அந்த நோயின் ஆவியை விட்டுனான். உங்கள்கிட்ட போய் சொன்ன பார்த்தீங்களா? தப்புதான், தப்புதான், தப்புதான். அங்க செயல்படுகிற ஆவிக்குரிய நோய்களை கொண்டு வருகிற ஆவிகளை வெட்டனா, அங்க பலவீனப்படுத்துற ஆவி இப்ப வெட்டுங்க, இப்போ இப்போ வெட்டணும். இப்போ முன்னணியில் நின்று போராடுகிறவர்கள் இப்போ வெட்டுங்க. ரெண்டு நிமிஷம் வெட்டுங்க, வேரோட வெட்டுங்க, வேரோட வெட்டுங்க. ஜபிக்க தொடங்கின உடனே பலவீனப்படுத்துகிற ஆவி, ஆராதிக்க தொடங்கின உடனே பலவீனப்படுத்துகிற ஆவி, தெய்வ சமூகத்தில் மும்முரமா இறங்கின உடனே பலவீனப்படுத்துகிற ஆவி. அதுக்கு சுகம் தேவை, அதுக்கு சுகம் தேவை, சுகம் தேவை, சுகம் தேவை. நான் பார்க்கிறேன் ஒரு ஆவிக்குரிய விடுதலை, நான் பார்க்கிறேன் ஒரு ஆவிக்குரிய சௌக்கியம். ரகதாரா பகதாரா ரிகதாரா கந்தரதாரா ரி அந்த கல்வ துரபலபலபலபா. 2 நிமிஷம் கை தட்டணும், 2 நிமிஷம் வாயை திறக்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்படுத்துகிற அந்த ஆவியை இப்ப வெட்டிக்கோ. எங்க இருந்தாலும் கண்ணை மூடி வெட்டிப்பிடி. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கும்போ வெட்டிக்கோ, வெட்டிக்கோ. அக்கனி வந்து விழுகிறது. இது உங்க விடுதலை நேரம். ஆவிக்குரிய வியாதிகளை வெட்டி எறியுங்க. அது மந்தப்படுத்துது, அது சோர்ந்து போக பண்ணுது, அது பலவீனப்படுத்துது. இப்போ பாபா கத்தாரியா ரிகந்தாரியா உடந்தாரியா அல்பந்தாரியா பிரௌடபத்தாரா ரிகந்தாரா அல்பந்தாரா ரியாந்தாரா சந்தாரா. எல்லா ஊழியங்களையும் முன்னணியில் நிற்கிற தேவ பிள்ளைகள் பலவீனப்படுகிறார்கள். நன்றா பயன்படுகிறவர்கள் பிரிந்து போகிறார்கள். தெய்வத்துக்காக வைராக்கியம் நிற்கிறவர்கள் சிதறி போகிறார்கள். அது ஒரு நோயின் ஆவி. அதை வெட்ட எல்லாருக்கும் புரியுதுன்னு நான் நம்புறேன். எல்லாருக்கும் புரியுதுன்னு நம்புறேன். பார்த்தீங்களா? தாங்குகிறவர்கள் தாக்கப்பட்டார்கள், ஜபிக்கிறவர்கள் தாக்கப்பட்டார்கள், முன்னே யுத்தம் பண்ணுறவர்கள் தாக்கப்பட்டார்கள். இப்போ என்ன இல்லை? தாங்க ஆள் இல்லை, ஜபிக்க ஆள் இல்லை, முன்னணி இருந்துக்க ஆள் இல்லை. இப்போ தோளை தூக்கிட்டு முன்னே கொண்டு போக முடியல. நமக்கு தெரியாது, நமக்கு வெளிப்பாடு இல்லை. நம்ம என்ன நினைச்சோம்? அதெல்லாம் தற்செயலாய் நடந்தது. தகர்ந்ததுன்னு நினைச்சோம், தகர்க்கப்பட்டதுன்னு நமக்கு. அது எப்படியோ இடிஞ்சு விழுந்து, அது எப்படியோ இடிஞ்சு விழுந்து, இடிஞ்சு விழுந்ததல்ல, இடிச்சு விழுத்தப்பட்டதுன்னு நமக்கு. எப்போ பாருங்க, எப்போ பாருங்க 2 பேரும் மும்முரமா வருவனும், 2 பேரும் மும்முரமா வந்து நல்லா ஜெபம் பண்ணணும். அவங்கள பார்க்கும்போது நமக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கும். எப்போ பாருங்க 5-6 பேர் நல்லா காணிக்க விடுத்து தாங்கணும். இவன் ஆனாலும் ஊழியம் நடக்கட்டு 5-6 பேர் எதுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன வந்தாலும் பார்க்கலாம், கர்த்தருக்காக நிப்பணும். கொஞ்ச நாள் தாண்டி பார்த்தா இந்த 3 கூட்டம் பலவீனப்பட்டு போகும். இப்பதான் நமக்கு உண்மையே ஃபீல் ஆகுது இல்லையா? ஆள் இருக்கு, தாங்க ஆள் இல்லை. ஆள் இருக்கு, ஜபிக்க ஆள் இல்லை. ஆள் இருக்கு, முன்னணியில் நின்று போராட ஆள் இல்லை. பின்ன அங்க ஒரு பலிபீடம் இருந்துன்னு தெரியாத கொஞ்சம் பேரு. ஆண்டவர் எலியாவிட்ட என்ன சொன்னார் தெரியுமா? முதல்ல ஒரு ஆவிக்குரிய சுகம் வெளிப்படணும்.
முதல்ல என்ன வெளிப்படணும்? ஒரு ஸ்பிரிச்சுவல் ஹீலிங். அது எப்படி ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வெளிப்படும் தெரியுமா? எங்கேயோ ஒருத்தன் இருந்துட்டு அண்டர் கிரவுண்ட் எல்லாம் செய்கிறான் இல்லையா, ஒரு பொல்லாத ஆவி, அந்த ஆவியின் இருப்பிடத்தை சுட்டரிக்கிற அளவில் ஒரு அபிஷேகம், அந்த ஆவிகளின் இருப்பிடத்தை சுட்டரிக்கிற அளவில் ஒரு அபிஷேகம். இனி முடிஞ்சா 2 நிமிஷம் கை தட்டணும், இனி முடிஞ்சா வாயை திறக்கணும். கர்த்தர் செப்பனிடுகிறார். இந்த 21 நாள் ஜெபத்தின் இந்த 18வது மாலையில சில வியாதிகள் மாறுகிறது, அந்தகாரத்தின் இருப்பிடங்கள் எரியுது. போராடினா நல்லா போராடணும், அந்நிய பாஷை பேசணும், நல்ல அந்நிய பாஷை பேசணும். இங்க இருக்கிற தம்பிமார் எல்லாம் ஆவியானவர் தொட போறாருன்னு கண்ணை மூடி தயாராகிடுங்க. உங்க மேல அக்கினி வந்து விழுகிறது. கண்ணை மூடுங்க. பற்றி பிடிக்குது, பற்றி பிடிக்குது, பிடிக்குது. நீ கத்தார பரபரபரபா நீ அந்தாரா. பிள்ளைகள் மேல அக்கினி, பிள்ளைகள் மேல அக்கினி, பிள்ளைகள் மேல அக்கினி. தடுக்காத, தடுக்காத. பலத்த அபிஷேகம். நீ பாபா பாபா. பிள்ளைகள் அந்நிய பாஷை பேச தொடங்குகிறார்கள். குமாரர்கள் குமாரத்திகள் அந்நிய பாஷை பேச தொடங்குகிறார்கள். விட்டு கொண்டு பற்றி பிடிக்குது. ஆவிக்குரிய போராட்டத்தில் சத்துரு எல்லாம் அடிச்சு தகர்த்துட்டான், அடையாளம் தெரியாம அழிச்சிட்டான். இப்போ கர்த்தர் திடீர்னு ஒரு ஏவுதல். எதற்கான ஏவுதல்? செப்பனிடுவதற்கான ஏவுதல். கர்த்தர் கட்டினது உண்மையானா அது கட்டுதலோட நிற்காது. கர்த்தர் கட்டினது உண்மையானா கர்த்தர் திரும்பவும் கட்டுவார். கட்டினது கர்த்தரானா தகர்க்கப்பட்ட அதே இடத்துல அதை விட கம்பீரமாய் மறுபடியும் கட்டப்படுவாய். கை உயர்த்தி ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. இஸ்ரவேல் கோத்திரங்களின்படி அவன் 12 கற்களை எடுத்து வைக்கிறான். பார்த்துட்டு இருந்த பாதி ஆட்களுக்கும் என்னடா நடக்குதுன்னு புரியல. பக்கத்தில் 2 பலிபீடங்கள். ஒன்று பாகாலின் பலிபீடம். அப்படி ஆனா எனக்கு என்ன புரியுது? கர்த்தருடைய பலிபீடத்தை தகர்த்தது பாகாலின் ஆவிகள். கர்த்தருடைய பலிபீடத்தை தகர்த்தது பாகாலின் ஆவிகள். இப்போ எலியா கட்டுறாரு. கட்டும்போ எலியா கட்டுறதுக்கு முன்னே பாகாலியர்கள் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செய்து விட்டார்கள். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, லாஸ்ட் சான்ஸ் உங்களுக்காகும். கடைசி வாய்ப்பு எதிராளியின் கையில இல்லை, கடைசி வாய்ப்பு நம்ம கையில. புரிஞ்சவங்க கை தட்டணும், புரிஞ்சவங்க வாயை திறக்கணும். கடைசி வாய்ப்பு நம்ம கையில, கடைசி வாய்ப்பு நம்ம கையில. லாஸ்ட் சான்ஸ். இப்போ எலியா பலிபீடத்தை செப்பனிட்டாச்சு. முதல் வெற்றி எதுன்னு கேட்டா இருந்ததை கண்டுபிடிப்பது. 2வது வெற்றி எதுன்னு கேட்டா செப்பனிடுவது. முதல் வெற்றி இருந்தது, இப்ப இல்லைன்னு கண்டுபிடிக்கணும். இருந்த கிருபை இப்ப இருக்கா, இருந்த ஜெபம் இப்ப இருக்கா, இருந்த அபிஷேகம் இப்ப இருக்கா, இருந்த வைராக்கியம் இப்ப இருக்கா, இருந்த வாஞ்சை இப்ப இருக்கா, இருந்தது இருக்கிறதான்னு கண்டுபிடிப்பது முதல் வெற்றி. அங்கே ஒரு பலிபீடம் இருந்துன்னும் அது தகர்க்கப்பட்டு விட்டதுன்னும் he discovered by the spirit of revelation. அவன் கண்டுபிடிச்சது எப்படி தெரியுமா? வெளிப்பாடின் ஆவி. என்ன ஆவி? வெளிப்பாடின் ஆவி. வெளிப்பாடின் ஆவி எப்பவுமே இருந்தது உடைக்கப்பட்டு விட்டால் நமக்கு காட்டித்தரும். வெளிப்பாடின் ஆவியில் அதை கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்ச பிறகு அது முதல் வெற்றி. கண்டுபிடிப்பதே முதல் வெற்றி. என்ன? இழந்து விட்டேன் என்று அறிவது ஒரு வெற்றியாகும். இழந்து விட்டேன் என்று அறிவது
ஒரு வெற்றி. ஏன்னா ஆயிரக்கணக்கில் மனிதர்கள் இழந்து விட்டதை அறியாம இருக்குன்னு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது இருக்குன்னு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த கிருபை இருக்கு, அந்த தரிசனம் இருக்கு அப்படின்னு நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ இழந்தவன் இழந்து விட்டேன் என்று கண்டுபிடிப்பது முதல் வெற்றி. இரண்டாவது வெற்றி என்ன தெரியுமா? கண்டுபிடித்ததோட நிறுத்தி விடாமல் செப்பனிடுவது இரண்டாவது வெற்றி. இது ரெண்டும் நாம செய்ய முடியும், இது ரெண்டும் நாம செய்ய முடியும். ஆனா மூணாவது வெற்றி யார் கையில இருக்கு தெரியுமா? மூணாவது வெற்றி கர்த்தர் கையில இருக்கு. மூணாவது நம்ம கையில் இல்லை. நம்ம செய்ய வேண்டிய நம்ம செஞ்சாச்சு. என்ன கண்டுபிடிச்சாச்சு? இங்க ஒரு கிருபை இருந்தது, இங்க ஒரு சுகமாக்குகிற வரம் இருந்தது, இங்க ஒரு அபிஷேகம் இருந்தது, இங்க ஒரு நெருப்பு இருந்தது, இங்க கிரியைகள் இருந்தது. இப்போ இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. கண்டுபிடித்து தகர்க்கப்பட்டதை மறுபடியும் கட்டியாச்சு. அதோட என் வேலை முடிந்தது. அடுத்து எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன சின்ன வேலை தெரியுமா? ஒரு ஜெபம். ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தில் இங்கிலீஷ் வேணும்னு இல்லை, அந்த ஜெபத்தில் நல்ல கிராமர் வேணும்னு இல்லை, அந்த ஜெபத்தில் சென்டென்ஸ் ஒழுங்கா இருக்கணும்னு இல்லை, அந்த ஜெபத்தில் காமாயும் பிராக்கெட்டும் எல்லாம் இருக்கணும்னு இல்லை. ஏன்னா நீங்க செஞ்ச முதல் 2 காரியங்களையும் கர்த்தர் கண்டாச்சு. இனி கர்த்தருக்கு என்ன தேவை தெரியுமா? வானத்தை திறக்க அவர் ரெடி ஆயாச்சு. நீ வாயை திறந்தாலே போதும், நீ வாயை திறந்தாலே போதும். 2 நிமிஷம் கை தட்டுங்க. நீ வாயை திறந்தாலே போதும். நான் ஒரு வார்த்தை ஆங்கிலத்தில் சொல்லிட்டு போறேன். ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன், சிம்பிள் பிரேயர். ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன், சிம்பிள் பிரேயர். ஒரு ஆயத்தம் இல்லாம வந்திருந்து டைவ் அடிக்கிறத விட ஆயத்தத்தோட வந்திருந்து ஒரு சோத்திரம் சொன்னாலே போதும்னு. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும். வாசல்ல வந்த உடனே தீ இறங்கும். ஸ்ட்ராங் ப்ரிப்பரேஷன், ஷார்ட் பிரேயர். நம்ம நேரே மറിച്ചാകും. ഒരായത്തവും ഇല്ല, ഒരായത്തവും നമ്മളെ ഇല്ല, ദൂരമുള്ള ആൾക്കളെ ഒരായത്തവും ഇല്ല. அவன் பார்த்தீங்களா? ஃபைண்ட் அவுட், கண்டுபிடிச்சா இங்கே ஒரு பலிபீடம் இருந்திருக்கு. நாம் இப்படி இல்லை, என்ன நாம் இப்படி இல்லை, நாம் இப்படி இல்லை. சத்துரு எண்ணெயை குறைச்சு, விளக்கு கத்தெரிய வெட்டி குறைச்சு, கிட்டத்தட்ட அணைகிற நிலைமைக்கு நம்மளை தள்ளிவிட பார்க்கிறான். நம்ம இப்படி இல்லை, நம்ம பிரகாசமானவர்கள். நம்ம சோத்திரம் சொல்லும் ஒரு பவர் உண்டு. அது சத்துருவின் அடித்தர வரை அளவும். வெறும் சோத்திரத்தில் நம்முடைய முற்பிதாக்கள் அப்படித்தானே. அவங்களுக்கு என்ன இருந்து? ஒரு குற்றி பலவை மட்டும் இருந்து, அந்த குற்றி பலவையில் ஏறி உட்கார்ந்து 2 சோத்திரம் சொல்லும்போ தீ பிடிச்சு இல்லையா? இப்போ அணைகிற நிலைமைக்கு வந்துட்டோம். எலியாவுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு. அவன் இடத்த கண்டுபிடிச்சான். இடத்த கண்டுபிடிச்சிட்டு முன்னிருந்ததை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கா, ஒரு தடவை தகர்க்கப்பட்டதுன்னா இன்னொரு தடவை கட்ட வாய்ப்பு கிடைச்சா தகர்க்க முடியாத அளவில் கட்டணும். கட்டணும். சத்துருக்கள் கூப்பாடு போட்டணும். கடைசியில் என்ன ஆச்சுன்னு தெரியுமா? சோர்ந்து போச்சனும். இனி கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் விளங்க பண்ண போகிறார். ஒரு அழுத்தம் இல்லை, பாத்தீங்களா? ஒரு அழுத்தம் இல்லை, பயங்கர கான்ஃபிடென்ட். ஒரு அழுத்தமும் இல்லை, ஒரு பயமும் இல்லை, ஒரு சந்தேகம் இல்லை. அவன் இப்பவும் கான்ஃபிடென்டா தான் இருக்கிறான். அவனுக்கு தெரியும்
நான் முழங்கால நின்னா தீ வந்து விழுவுன்னு. டவுட்டுக்கு ஒரு புள்ளி கூட இல்லை. பாத்தீங்களா? டவுட்டுக்கு ஒரு புள்ளி கூட இல்லை. அபிஷேகம் இறங்கும்னு சொன்னா இறங்கும், கிருபை வெளிப்படும்னு சொன்னா வெளிப்படும், மகிமை இறங்கும்னு சொன்னா இறங்கும். ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் பொய் உரையாத தேவன். நான் ஆராதிக்கிறது பொய் உரையாத தேவன். அவங்க எல்லாம் முடிச்சுன்னு சோர்ந்து போயிட்டனும். இவனுக்கு சோர்வுன்னா என்னன்னு தெரியாது. எல்லாரையும் பக்கத்தில் கூப்பிட்டான். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டு உன்னை நாணங்கெடுத்துற ஒரு தெய்வத்தை நீ ஆராதிக்கல்ல. ஒழுங்கா ஞாபகத்தில் வச்சிருக்கணும். அத்தனை பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு அத்தனை பேருக்கு பக்கத்தில் முழங்கால் நிற்கும்போ அக்னி இறங்காம உன்னை கேவலப்படுத்தி வீட்டுக்கு விடுற ஒரு தெய்வத்தை நீ ஆராதிக்கல்ல. 2 நிமிஷம் ஸ்தோத்திரம் சொன்னா போதும். உன் பலிபீடத்தில் நெருப்ப ஊற்றுகிற என் பிள்ளை ஜபிக்க மாட்டானா? என் பிள்ளை முழங்கால நிற்க மாட்டானா? என் பிள்ளை அக்னி இறங்குவதாக அப்படின்னு கேட்க மாட்டானா? அக்னிக்காக ஏங்க மாட்டானா? அப்படின்னு வைராக்கியத்தோட நெருப்ப போட ஆயத்தமா இருக்கிற ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறாய். முழங்கால 18 செகண்ட்ல ஜபித்து முடிக்கிற ஒரு ஜபம். எத்தனை செகண்ட்ல? 18 செகண்ட்ல ஜபித்து முடிக்கிறது ஜபம். ஆண்டவரே, நான் உம்முடைய தாசன், இதெல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்கிறேன். இதெல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய். நான் ஒரு வார்த்தையை சொன்னேன், என்ன? இதெல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய். நான் உடுத்திருக்கிற வஸ்திரத்தில் இருந்து, நான் கையில் பிடிச்சிருக்கிற மைக்கில் இருந்து, நான் சாப்பிடுற ஆகாரத்தில் இருந்து, நான் தங்கி இருக்கிற இடத்துல இருந்து, நான் யாத்திரை செய்கிற வாகனத்தில் இருந்து, இதெல்லாம் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காய் செய்கிறேன். கர்த்தரால் அடங்கி இருக்க முடியல. பார்த்தீங்களா? கண்ணை மூடினவன் கண்ணை மூடக்கும் என்ன ஒரு காரியம் செஞ்சான். என்ன தெரியுமா? கொடங்கணக்கில் வெள்ளம் எடுத்து பலிபீடத்தில் வைத்தினான். பார்த்துட்டு இருந்த ஆட்கள் சொல்லிச்சுனும் லூசுன்னு தோணுதுன்னு. என்னன்னு தோணுதுன்னு? ஏன்னா முறைச்சு மறுபடியும் பார்க்குது. ஏன்னா நீங்கள் கூட்டம் முடிஞ்ச என்ன வந்து பார்த்துட்டு தான் போகணும். அவனை பாருங்க, அந்த வாட்டருக்கு ஒரு நெய்ம் உண்டு இல்லையா கெமிஸ்ட்ரியில் பிள்ளைகள்? அது என்ன? H2O, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜனும், அப்படிதானே? அவைய பாவம் பயந்துட்டு நம்ம இந்த சைடு வருவோம். 2 ஹைட்ரஜனும் அப்படி ஒன்றும் இல்லையா? கெமிஸ்ட்ரியில் வாட்டருக்கு என்ன சொல்லணும்? H2O. ஹைட்ரஜன் தீ பிடிக்குமா? ஐயோ, ஹைட்ரஜன் தீ பிடிக்குமா தங்குங்களா? ஹைட்ரஜன் தீ பிடிக்கும். இனி தீ நின்று எரியக்கு எது தேவை? ஆக்சிஜன். தீ நின்று எரியக்கு என்ன தேவை? ஆக்சிஜன். அவன் ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கலந்தங்க வீத்தின. ஐயோ, எங்கள்கிட்ட போய் தப்பு தான். நான் நம்மளை சொன்னேன், ஒழுங்கா ஸ்கூலுக்கு போகாதது தப்பு தான். அவ வெள்ளம் எடுத்து வைத்தின. சத்துருக்கள் பார்க்கணும், இவ்வளவு பெரிய ஜபக்குறிப்பை வச்சுட்டு வெள்ளம் எடுத்து வைத்துதான். அவன் சொல்றான்,
எல்லா இடத்துலையும் எரியும்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா இடத்துலையும் எரியும்னு எல்லாருக்கும் தெரியும். நான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு நெருப்பை எதிர்பார்க்கிறேன். நான் எதிர்பார்க்கிறது சூப்பர் நேச்சுரல் ஃபயர். நான் எதிர்பார்க்கிறது என்ன? சூப்பர் நேச்சுரல் ஃபயர். கண்ண மூடுவோம். அத்தனை பேர் கண்ண மூடணும். என்ன இப்பொழுது இந்த பலிபீடம்